சுவாமியே கரிசாமி ஹாப்பியா? அப்பா வேறா அப்பா ஊரப்பன் மகனே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா சரணமையப்பா கத்தட பிரியனே சரணமையப்பா கத்தட ராஜகுமாரனே சரணமையப்பா. சரி சாமி சரணம் கிளம்புறோம். கீதா ஓகே சாமி நல்லா பாத்துட்டு வாங்க. கவியர் பசங்க நல்லா பாத்துவாங்க. கவியை திட்டாம பாக்கணுமா? திட்டினே இருக்கணுமா கவி ஒண்ணு? சபரி பாய். வேற என்ன வேணாலும் கேட்டு வாங்கி. ஓகே ஃப்ரெஷ்ஷா தான் ஜூஸ் கிடைக்குங்க. சபரி வரியா? சபரி வரியா? அவனு ஏறணும். ஸோ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 2:30 மணி, நைட்டு 2:30. கரூர் தாண்டி திண்டுக்கல் நோக்கி பயணம் போயிட்டுருக்கு. திண்டுக்கல் பூட்டு தான். நீ எங்கே வரன்னு யாரும் தெரியல. 2:15 2:30. இது என்ன அது தொட்டு சாப்பிடலாமா? அதை சாப்பிட்டு வைக்கல, அது வெடிஞ்சிருக்கு. காலையில் சரியாக 7:45 ஆச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கம்பம் வந்துட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஸோ அதனால எங்கே இடம் தேடிட்டுருக்கோம் பார்க்கலாம். நம்ம போயிட்டுருக்க வழிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓடை போயிட்டுருக்கு. ஆனால் நல்லா ஃப்ரெஷ் வாட்டராக போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. செம்ம ஜாலியாக இருக்கும் இதில் குளிச்சா. எல்லார்ட்டையும் பேசியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அங்கே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம், வரலாமா, ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு. வர்றதுக்கே யோசிக்கிறாங்கல்ல. ஓகே கவி, வா நம்ம ஃபஸ்ட்டு இறங்கலாம். எப்படி சில்னஸாக இருக்குன்னு தெரில. காலையில் 8 மணி ஆகுது. நாங்கள் கம்பம் வந்துட்டோம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக தண்ணி போச்சு. அதில் குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு எல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு போகிற வழியிலே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்கேன்னா வெளியெல்லாம் கிடையாது, வீட்லேயே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்லான்னு ஒரு பிளானிங். பார்க்கலாம். கம்பத்தில் வந்துட்டு காலை கடனை முடிச்சாச்சு. 1000 ரூபாய்க்கு பெட்ரோல், 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் 6000 ரூபாய்க்கு போயிருக்கோம். அப்படியே அந்த 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு 3000 ரூபாய்க்கு டேங்கை ஃபில் பண்ணோம். டேங்கை லோட் பண்ணோம். ஓ, அந்த செப்டிக் டேங்கை ஃபில் பண்ணிட்டோமா? ஓகே, எங்கள் டேங்கை ஃபுல் பண்ணிட்டு அந்த டேங்கையும் ஃபுல் பண்ணிட்டோம். குமுளி வந்துட்டோம். ஒரு நல்ல இடமா பார்த்துட்ருக்கோம் உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடம் நல்ல ஒரு இடமா கிடச்சிருக்கு. வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பூரி, தக்காளி தொக்கு.
இங்கே வெயிட் பண்ணுறோம். மாங்காய் மரம், புல்வெளி, வயல்வெளி, மலைகள், இயற்கை, இளநிக்கடை இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா எறும்பு கடை இருக்கு நிறைய. கீழே வாழை, மேலே மா பலா வாழை. மா பலா மட்டும் இல்லை. நல்லா இருக்கா சாய்? எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லு. சூப்பராக இருக்கு. அவ்வளோதானா? ஒரே வாரத்துலேயே முடிச்சிட்டேன். காலையில் டிஃபன் முடிஞ்சது. மாமர நிழல். தமிழ்நாடு முடிஞ்சு கேரளா வந்தாச்சு. சபரிமலை 129 கிலோமீட்டர். குமிலி செக் போஸ்ட். 3 hours. சைக்கிளில் வராங்க சாமிங்கெல்லாம், சைக்கிள்லேயே வராங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்க இடம் ரொம்ப மேடான பகுதி, அதனால இறங்கி தள்ளிட்டு வராங்க. நிலக்கல் வந்துட்டோம். நிலக்கல் வந்துட்டு பாஸ் வாங்கியாச்சு. ட்ராப் அண்ட் ரிட்டர்ன் பாஸாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் இல்லை, நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்ததுனால வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமே பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸு காலியாக இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. சொல்கிறா ஹரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:20. ஸோ பம்பா வந்துட்டோம். நல்ல ட்ராவலிங், ஃப்ரீயாக இருந்துச்சு பஸ்ஸு. எவ்வளோ துணி போட்டுக்கிறாங்க பாருங்க. போ பம்பால பாவத்தை கழுவி விடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மக்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து தான் பண்ணி இதில் துணியை போட்டு இந்த பம்பைக்கு உண்டான மரியாதையை கெடுத்து பாவத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ துணி போட்டிருக்காங்க பாருங்க. மும்பையிலேருந்து சபரிமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். சுவாமியே சரணமையப்பா. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு, கூட்டமே இல்லை பாருங்க. நாங்கள் மட்டும்தான் ஏறுறோம் சபரிமலை. நீலிமலை பாட்டம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். சூப்பராக இருக்கு. நடக்கவே தெரியல, நாக்கு தள்ளுது. சொல்லுவான் எப்படா இருக்கு? சூப்பரா. கவி கவி மூஞ்சி ரொம்ப கிட்ட காமிக்காது. ஏதோ அந்த கேரளாவில் தையம் வாங்குவாங்க அவன் மூஞ்சி மாதிரி இருக்கு. போலாமா? சரி, ஓகே. இப்போதான் நீலிமலை பாட்டம், சரி டாப்பு பாட்டம்ட்டு திருப்பிமா சாமியே சரணமே. அப்பாச்சி மேடு வந்தாச்சு. டாப் வரல. டாப் இல்லை, அப்பாச்சி மேடு பாட்டம்.
அப்படி இருக்கு. கொஞ்சம் லைட்டா ஏதோ வாங்குது. അപ്പാച്ചുമേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിക്കാം. ഇഷ്ട വഴിപാടായ ഉണ്ട വഴിപാട് അപ്പാച്ചുമേട്ടിൽ സമർപ്പിക്കാം. സ്വാമി അയ്യപ്പനെ കാണാനെത്തുന്ന ഭക്തർക്ക് അപ്പാച്ചുമേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിച്ചു സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ. അപ്പാച്ചുമേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിക്കാം. அங்க ரெண்டு இங்க ഇഷ്ട ரெண்டு. വഴിപാടായ ഉണ്ട വഴിപാട് അപ്പാച്ചുമേട്ടിൽ സമർപ്പിക്കാം. സമർപ്പിച്ചു പോകാം. സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ. അപ്പാച്ചുമേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിക്കാം. ഇഷ്ട വഴിപാടായ ഉണ്ട വഴിപാട് അപ്പാച്ചുമേട്ടിൽ സമർപ്പിക്കാം. சாமி சாமி സ്വാമി எங்க ஏறிட்டாங்களா? ஏறு சாமி. பாக்கெட் கொள்ளையர்கள், பிட் பாக்கெட் கொள்ளையர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கு. ஆனா யாருமே தெரியாது நமக்கு. இங்க ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இந்த வண்டி வந்து பிக்கப் பண்ணிக்கும். இந்த வழியிலேயே, மெயின் வழியில ஏறுற வழியிலேயே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிறது இப்போ வந்து அப்பாச்சி மேடு சென்ட்ரலில் இருக்கோம். அடுத்து அப்பாச்சி மேடு டாப்பு. அங்கே ஏறினோம்னா மலையோட ஏற்றம் முடிஞ்சது. அப்பாச்சி மேடு டாப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து நேராக சன்னிதானம் நோக்கி 2 கிலோமீட்ரு போயிடலாம். பக்தர்களுக்காக ஃபேன் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இதையாவது பண்ணியிருக்காங்களே. என்ன கவி? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? எங்கும் தளபதி, எங்கும் தளபதி.